அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஹாரர் த்ரில்லர் படமான வடக்கன் படத்தோட கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க இல்ல இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையா அதை பண்ணுமாறு கேட்டுக்கிட்டு கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கை இல்ல இந்த படத்தோட கதை விளக்கத்துக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மேகா அப்படின்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. தூங்கிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க கிட்ட இருந்து போன் வருது. உங்களோட நண்பருக்கு நாங்க எவ்வளவோ ரீச் பண்ணணும் இப்ப இந்த மாதிரி என்னமோ பண்ணி பார்த்துட்டோம், அவர் அன்ரீச்சபிளாவே இருக்கு. அவரோட நம்பர் உங்ககிட்ட இருக்கு இல்லையா, நீங்க அவருக்கு ட்ரை பண்ண முடியுமான்னு கேட்க சோ இவங்க சொல்ற நண்பர் பேர் பாத்தீங்கன்னா ராமன் அப்படின்றதா இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்க தன்னோட கணவரோட போட்டோ பாக்குறாங்க. அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி இது மூலமா நமக்கு தெரிய வருது. அப்படியே கட் பண்ணா ராமன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா, அவரை வெளிநாட்டுல காமிக்கிறாங்க. சோ பேரனாமல் ஆக்டிவிட்டிஸை பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காள். ஆனா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்க இருக்க ஃபாரினர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவரோட அசோசியேட் அப்படின்ற மாதிரி ஆனா அப்படின்ற ஒரு லேடியை காமிக்கிறாங்க. சோ இவர் பண்ற எல்லா விஷயங்களையும் அவங்க டாக்குமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சைடு மேகா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்க இதை நோட் பண்றாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு மேகா அப்படின்ற லேடி போன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்ல இவர் யோசிக்கிறார். அந்த சமயத்துலதான் போலீஸ்காரர் ஒருத்தர் மூலமா இவருக்கு போன் கால் ரிசீவ் ஆக ஆரம்பிக்குது. ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்குது. கேரளால பிரம்மகிரி அப்படின்ற காட்டுக்குள்ள ஒரு 7 பேரை வச்சு ஹண்டிங் ஷோ அதாவது ரியாலிட்டி ஷோ வந்து ஒருத்தர் மேக் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல 7 பேர்ல 6 பேர் விஜய் அப்படின்ற நபரால கொலை செய்யப்பட்டுட்டாங்க. அண்ட் ஒருத்தர் மட்டும் தான் மிஞ்சி இருக்கார். அந்த விஜய் கோமால இருக்கார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயம் கேரளால இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி புரட்டி போடுது. 6 பேரை கொலை பண்ணிட்டு அந்த நபர் கோமாக்கு போயிட்டாரு. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா இது ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாருமே பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்கு. போலீஸ்காரங்களுக்கும் எந்த பிடியுமே இல்லாம இருக்கு. கோமால இருக்க நபர் கண்ணை திறந்தா மட்டும்தான் அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும்னு சொல்ல இந்த நபர் அதாவது ராமன் இருக்கா இல்லையா, அவர் தன்னோட ரிசர்ச் மூலமா சில டேட்டாஸை எடுக்க ஆரம்பிக்கிறார். அது மூலமா அங்க ரியாலிட்டி ஷோ போய்கிட்டு இருக்கும். வீடியோ எல்லாமே ஆன் ஆகிட்டு இருந்திருக்கும். அதுல நிறைய ஹண்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கிடைச்சிருக்கும். இதை வச்சு மீடியாக்காரங்க அங்க பேய் இருக்கு, அந்த பேயால தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய சேனல்கள் நிறைய விதமான நியூஸை போட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த மனுஷன் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு மேகாக்கு உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காக கேரளாக்கு கிளம்புறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா மேகாவும் இவரும் சின்ன வயசுல காதலிச்சிருந்திருப்பாங்க. ஜாதி பிரச்சனையால பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் ரெண்டாவது மேகாவோட கனவு தான் அந்த ரியாலிட்டி ஷோல நடத்தி இறந்து போனார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இது ரெண்டு தால மேகாக்கு உதவணும்னு கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ண தனிமையில வாழ்ந்துகிட்டு இருக்க மேகாவை காமிக்கிறாங்க. போலீஸ்காரர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ராமன் கிட்ட சொல்லிட்டு ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடா இருக்கு, இதை எந்த திசையில போய் ஹேண்டில் பண்றதுனே தெரியல, பேய் பிசாஸ் எல்லாம் அதுக்குள்ள வந்துருச்சு, நீங்க தான் ஏதாவது பண்ணி கொடுத்தாக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ரியாலிட்டி ஷோல இருக்க மொத்த கேமரா ஃபுட்டேஜும் இவர்கிட்ட கொடுத்துட்டு போய் ஏதாவது கிடைக்குமான்னு பாருங்கன்னு சொல்ல இவர் முதல் வேலையா மேகா கிட்ட போறாரு. ஆறுதல்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அடுத்த கட்ட நகர்வா அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பிளே பண்ண ஆரம்பிக்கிறார். இன்னொரு பக்கம் ஆனாவும் இதை டாக்குமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல் ஃபுட்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 6 கண்டஸ்டன்ட்கள் அதுக்குள்ள வருவாங்கன்றிருக்கும் இல்லையா, அந்த 6 பேரும் வேற வேற ஃபீல்டு சேர்ந்தவங்களா இருப்பாங்க. மனத்தேவைக்காக இதுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு 15 நாள் அந்த ஹண்டட் ஹவுஸ்க்குள்ள இவங்க சொல்ற டாஸ்க் எல்லாத்தையுமே பண்ணணும். அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜெயிக்கிறவங்களுக்கு 1 கோடி. சோ இதனால 6 கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அங்க போற இடம் இவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக கண்ணை எல்லாத்தையும் கட்டி ஒரு 7-8 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறமா அந்த இடத்த ரீச் ஆகுறாங்க. அண்ட் இதை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணா இல்லையா அந்த நபர் இவங்களுக்காக உட்காந்துக்கிட்டே இருக்காரு. வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி வெல்கம் பண்ணிட்டு நீங்க எல்லாருமே இந்த ரியாலிட்டி ஷோல கலந்துக்கணும், 1 கோடி ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கீங்க. அதுக்கு சில நிபந்தனைகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு முக்கியமா இந்த கேம் அதாவது நீங்க விளையாட போற இது நைட்ல மட்டும்தான் இருக்கும், பகல்ல நீங்க ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல 6 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 6 பேருக்கும் ஒரு ரூம் அசைன் பண்ணிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்புறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா இது ஒரு ஹண்டிங் ரியாலிட்டி ஷோ தான் இல்லையா, அவங்கள பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக தனியா ஒரு டீம் ஹையர் பண்ணிருக்காங்க. அங்க இருக்க எல்லா விஷயங்களும் அதாவது பயமுறுத்துற வகையில இருக்க எல்லா விஷயங்களும் இவங்க செட் பண்ண போறதா தான் இருக்கும். சோ முதல் நாள் பாத்தீங்கன்னா அவங்க அவங்களோட ரூமுக்குள்ள போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு லேடியை பயமுறுத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஸ்கெட்ச் போட்டுட்டாங்க. முடி எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு ஜன்னல் ஓரமா ஒரு ஏஐ கிரியேச்சர் மாதிரி ஒன்னத்தை வச்சிருப்பாங்க. அதை கொண்டு போய் நிக்க வச்சு அண்ட் காத்து எல்லாத்தையுமே பயங்கரமா அடுக்கி வைக்கிறாங்க. அது லேடி அலண்டு போயிடுறாங்க. சோ இவங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. அவங்கள ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்ற சந்தோஷத்துல இருக்காங்க. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில இப்போ அதாவது காலையில அப்படின்னா அவங்களுக்கு எந்த டாஸ்கும் இல்லை. இதனால சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்டதுதான் இவங்க இப்ப தங்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த பில்டிங். அதை சுத்தி பார்க்கும்போது நிறைய பில்டிங்ல சின்ன சின்ன இடங்கள் மட்டும்தான் இருக்கும். அதுல ஒரு பெரிய மரம் இருக்கு, ஒரு சின்ன டோர் மாதிரி. இந்த விஷயத்த அந்த குரூப்ல இருக்க ஒரு நபர்
நபர் பாக்குறாரு, அப்படியே கடந்து போயிட்டாரு. கட் பண்ண அன்னைக்கு நைட்டு டாஸ்க் இவங்களுக்கு வந்து சேருது. 2 குரூப்பா பிரிங்க. ஒரு குரூப் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க ஒரு இடத்துக்கு போங்க, இன்னொரு குரூப் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க இடத்துக்கு போங்கன்னு சொல்லி லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பால் அடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கும். பிரிட்டிஷ் காலத்துல வாழ்ந்தவங்க அங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னமும் அந்த அலறல் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டீம் அந்த பக்கம் போய் அது உள்ள வரைக்கும் போயிட்டு வரணும் அப்படின்றது டாஸ்க். இன்னொரு டீம் பாத்தீங்கன்னா இவங்களோட தங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதே ரூம்ல தனியா ஒதுக்கப்பட்ட ஒரு அறை இருக்கும். அந்த அறைக்குள்ள போய் டிவி முன்னாடி உட்காரணும்னு இருக்கும். இவங்க கையில எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த பேயை கண்டுபிடிக்கிற டிவைஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சிக்னல் காட்டுமே, அது எல்லாமே இருக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு இதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணா 2 சைடும் 2 லேடி இருப்பாங்க. அவங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. போக போக அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அங்க காத்து எல்லாமே சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த 2 லேடியும் முதல்ல டாஸ்க தைரியமா பண்ண ஆரம்பிச்சாலும் போக போக ஒண்ணுமே முடியல, நடுங்க ஆரம்பிச்சு அங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. பேக் எண்ட்ல டைம் எல்லாமே பயங்கரமான வேலையை பார்த்துட்டாங்க. ஸோ நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்களோட கையில போன டாஸ்க நீங்க முடிக்கல இல்லையா, இன்னொரு டாஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு ஷீட் வந்து சேருது. இந்த டாஸ்க்ல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா ஃபெயில் ஆகிற டீம் எலிமினேட் ஆகப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு க்ளூவை கொடுக்குறாங்க. அந்த க்ளூல இருந்து இன்னொரு க்ளூக்கு போகணும். அப்படி க்ளூ மேல க்ளூவா கண்டுபிடிச்சு ஒரு பர்டிகுலர் இடத்த போய் ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ முதல் க்ளூ என்ன அப்படின்னா இது கடவுள் கிட்ட தான் இருக்கும், டெவில் கிட்ட இருக்காது அப்படின்றது. இது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி 2 டீமும் யோசிச்சு முதல் டீம் அந்த வீட்டுக்குள்ள போய் ஏதாவது ஒரு அறைக்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு டீம்ல ஒரு நபர் மட்டும் எனக்கு அது எங்க இருக்குன்னு தெரியும், நீங்க ஏன் கூட வாங்க அப்படின்ற மாதிரி காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்கு. இதை விஷுவலா பாத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க, ஐயோ வழி மாறி போறாங்களேன்னு சொல்லு. கூட இருக்கிறவங்களும் பிரச்சனை இல்லை, திரும்பி வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த கேமை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள சர்ச் பண்ணணும்னு போனாங்க இல்லையா, ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டே இருக்காங்க, எங்கேயுமே கிடைக்கல. அப்படியே காட்டுக்குள்ள போனவங்க ஒரு நபர் எல்லாரையும் கைட் பண்ணி கூட்டு போய்கிட்டு இருக்காரு இருக்குமே, அவர் எங்க கூட்டு போயிட்டு இருக்காருன்னா மரத்துக்கு நடுவில் ஒரு சின்ன டோர் மாதிரி பார்த்தாருன்னு சொன்னா இல்லையா, அந்த இடத்துக்கு தான். கண்டிப்பா இங்கதான் அந்த குழு இருக்கணும், அதை உடைச்சா தெரிஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரி கையை வைக்கும் போது ஏதோ சத்தம் கேட்கும். சுத்தி இருக்க எல்லாருமே வேணாடா இங்க எதுவும் இருக்காது போயிடலான்னு சொல்ல, ஆனா கேட்கல. ஓங்கி ஒரே அடி கதவு உடைச்சிக்கிட்டு உள்ள இருந்து நிறைய மின்மினி பூச்சிகள். அண்ட் இவருக்கும் கழுத்துல காயம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வலியால துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கூட இருக்க லேடி எதுக்காகடா அந்த வேலையை பார்த்த, இதெல்லாம் நமக்கு தேவைதானா, அதிக பிரசங்கித்தானே, எதுக்கு உனக்குன்னு திட்ட இந்த நபர் அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்தி ஒழுங்கா இங்கிருந்து போயிடுன்னு சொல்ல 2 பேருக்கும் சண்டை. ஸோ அந்த சண்டையோட அங்கிருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த டோரை உடைச்சில இருந்து ஒரு மாதிரி காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. இதை ராமன் இருக்கா இல்லையா ஃபுட்டேஜை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கவனிக்கிறார், மேற்கொண்டு பிளே பண்ண ஆரம்பிக்கிறார். அங்கிருந்து சண்டை போட்டுக்கிட்டே போறவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க இருக்கிற இன்னொரு டீம் கிட்டயும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி எல்லாமே இவனாலதான் தேவையில்லாம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் சண்டையை பெருசாக்கி அதுக்கப்புறமா எல்லாரும் சமாதானப்படுத்தி விட்டுறாங்க. கட் பண்ணா 2 பாய்ஸ் மட்டும் தனியா உட்காந்துக்கிட்டே இருக்கு. அவனுங்களுக்கு தூரத்துல இந்த பழங்குடியினர்கள் அடிப்பாங்க இல்லையா ஒரு மூலம், அந்த சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. டேய் அங்க என்னமோ கேக்குதுடா, அங்க என்னமோ வெளிச்சமா இருக்குடா அப்படின்ற மாதிரி போதையில இருப்பானுங்க. அந்த போதையிலே அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. சின்ன டோர் மாதிரி உடைச்சாங்க இல்லையா, அந்த இடம் தான் விளக்கு ஏத்துற ஒரு இடம். அந்த இடத்த பாக்குறாங்க, இங்க இருந்து தாண்டா அந்த சத்தம் வந்தது அப்படின்ற மாதிரி பாட்டில தூக்கி போட்டு உடைச்சு இப்ப கண்டுபிடிக்கிறேன்டான்னு கொளுத்தி விட பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. அதுல இருக்க ஒரு நபர், ஐயோ இவ்வளவு நெருப்பு வருது, இதை அணைச்சாகணுமே அப்படின்ற மாதிரி தன்னோட யூரியனை வச்சு அதுல அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பயங்கரமான மின்மினி பூச்சிகள் அங்க உலாவிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு காமிச்சு அப்படியே இந்த டீம்ல இருக்க எல்லாரும் வந்துட்டாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்க இருந்து வாங்கடா போகலான்னு இழுத்துட்டு போய்கிட்டே இருக்க இந்த இடத்த ராமன் பாக்குறாரு. அப்படியே பாஸ் பண்ணிட்டு அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த பத்தி தொல்பொருள் ஆராய்ச்சி விஷயங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு லேடி கிட்ட விசாரிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த லேடிக்கும் அந்த பிரம்மகிரியை பத்தி அவ்வளவா விஷயம் எல்லாம் தெரியாது, நான் கலெக்ட் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரி போனை வச்சுட்டு அவங்க அந்த வேலையில இறங்குறாங்க. இங்க ஃபுட்டேஜ் கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. இவனுக்கு பண்ற அலப்பறை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு நபர் எல்லாரையும் உள்ள எடுத்துட்டு வந்திருப்பார் இல்லையா, ஒரே ஒருத்தரை மட்டும் இதனால அந்த நபருடைய இங்கே இறங்கலாம் நான் போய் தேடிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வெளியே போக, அதே சமயத்துல அந்த குரூப்ல இருக்க ஒரு பெண்ணுக்கு வெளியில ஏதோ சத்தம் கேட்குது. அது கிணத்து பக்கத்துல இருந்து தான் வருது அப்படின்ற மாதிரி அங்க போக பயங்கரமான ஒரு அலறல். இதை கேட்டதும் அங்க இருக்க எல்லாருமே ஓடி வராங்க. என்னாச்சு, நீ என்னத்தை பார்த்த அப்படின்ற மாதிரி லைட் அடிச்சு பார்க்கும்போது காணாம போன ஒரு நபர் இருக்கா இல்லையா, அவர் தூக்கிட்ட நிலையில அது உள்ள கிடக்குற. ஒன்னும் புரியாம அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போனா இந்த நெருப்பு மேல ஏதோ ஒரு உருவம் நடக்கிற மாதிரி இவங்களுக்கு விஷுவலா தெரிய ஆரம்பிக்குது. அதை அப்படியே கட் பண்ணி இந்த சைடு அந்த பேக் எண்ட் டீம் இருக்கு இல்லையா, அங்க போகுது. பேக் எண்ட் டீம்ல இருக்க பாதி
சப்போர்ட்டர்ஸ்க்கு இன்னைக்கு ஒரு நாள் விடுமுறை அப்படின்ற மாதிரி அமைச்சிட்டு மெயினா அங்க 2 பேர் மட்டும் தான் இருந்திருப்பாங்க. அவங்களும் மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இங்க ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் கற்பனா மிச்சம் இருக்கிறவங்க கிட்ட போகுது, தான் கண்ணு முன்னாடி ஒருத்தர் இறந்து போனதை பார்த்துட்டோம், இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி உதவிகளை வாக்கி டாக்கி மூலமாவும் அங்க இருக்க கேமரா மூலமாவும் காட்டிக்கிட்டே இருக்கு. எந்த பயனுமே இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு நபர் மட்டும் அங்க தப்பிச்சு போகலாம், ஆத்தோரமா இருக்க பில்டிங் குள்ள போக அப்படியே நெருப்பு இவர் மேல வந்து கொட்டி அந்த இடத்துல சமாதி ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்த ஒரு நபர் பாக்குறாரு. வேகமா வந்து அந்த பெண்கள் கிட்ட சொல்லும் போது எரிஞ்சு போனார் இல்லையா, அவர் முன்னாடி வந்து என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி முறைச்சுக்கிட்டே இருக்க. இங்க இருக்க நபருக்கு ஒன்னும் புரியல. இந்த நபர் எப்படி உயிரோட வந்தார் அப்படின்னு மாதிரி திகைச்சு போய்கிட்ட கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்க ஒரு லேடி எடுத்துட்டு வரணும்னு போறாங்க. அவங்க அப்படியே மைக்ரோ ஓவன்ல சொருகப்பட்டு இறந்து போறாங்க. இதை பார்த்த மிச்சம் இருக்கவங்க இங்க இருந்து உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தரா இறந்துகிட்டே இருக்காங்க. கடைசியா அந்த பிஜாய் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மனுஷன் அப்படியே வேகமா ஓடி போய் தண்ணிக்குள்ள விழுந்துட்டு அந்த தண்ணிக்கு வெளியில ஒரு மாதிரியான இசைகளும் ஒரு மாதிரியான சத்தங்களும் கேட்டுக்கிட்டே இருக்க. இந்த பிஜாய் அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அப்படியே கற்பாரு அந்த மனுஷன் கோமாக்கு போயிட்டாப்ல. சோ இந்த ஃபுட்டேஜ் எல்லாமே பதிவாயிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து முடிச்சதும் ஒரு லேடி கிட்ட பிரம்மகிரியோட ஹிஸ்டரிய பத்தி கேட்டாங்க இல்லையா, அந்த லேடி இவரை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய இடங்களுக்கு ஹிஸ்டரிய பத்தின விஷயங்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கும். ஆனா அந்த பிரம்மகிரிக்கு மட்டும் அப்படி ஒண்ணுமே கிடையாது. வாய் வார்த்தைகளா சொல்லப்பட்ட கதைகள் தான் அதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் குள்ள கொண்டு போறாங்க. சோ இந்த பிரம்மகிரி அப்படின்ற காட்டுக்குள்ள பிரிட்டிஷ் வாழ்றதுக்கு முன்னாடி காலகட்டத்துல பழங்குடியினர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பழங்குடியினர்களோட தலைவரான குலசேகரன் அப்படின்றவர் ஒரு பயங்கரமான உமனைசரா இருப்பாரு. அந்த ஊர்ல மிக அழகா ஒரு பெண் இருந்திருப்பாங்க. அந்த பெண்ணை ஊரே அடையணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்க. அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா இந்த ஊர் தலைவர் 2ஆம் தாரமா கல்யாணம் தன்னோட வீட்டுக்குள்ளே அவங்கள வச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வருவாங்க. அதுவும் ஒரு திருவிழா நடக்கும், அந்த திருவிழாக்கு மட்டும்தான். ஆனா அந்த திருவிழால இவங்களை விட கீழ் சமூகத்தை சேர்ந்த குஞ்சன் அப்படின்றவர் இந்த வேஷங்களை எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு கடவுளுக்காக வழிபட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்த இந்த லேடி பாக்குறாங்க. அவர் மீது காதல் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் இவர் சாமியா மாறி நடனம் ஆடிக்கிட்டே இருக்க மாதிரியும், இன்னொரு பக்கம் இவங்க கூட தனிமையில இருக்க மாதிரியும் காமிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த ஊர் தலைவர் பாக்குறாரு. தன்னோட மனைவி கூட தனியா இருந்துட்டா அப்படின்ற விஷயம் இவரால பொறுத்துக்கவே முடியல. அவனை எப்படியாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் இந்த சாமி வேஷம் போட்டு ஆடிக்கிட்டே இருக்கு. அந்த தருணத்துல அதாவது கடவுளாவும் இல்லாம மனுஷனாவும் இல்லாம அதுக்கு நடுவுல இருக்க அந்த நிலையில இவரை குத்தி கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்பத்துல இருந்து அந்த பழங்குடியின மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த நபர் இறந்ததுல இருந்து ஊர் மக்கள் எல்லாருமே பஞ்சம் பட்டினியால சாவ ஆரம்பிக்கிறாங்க. நிறைய மக்கள் மிஸ்டீரியஸான முறையில தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அங்க யாருமே வாழ முடியாது அப்படின்ற நிலைமை ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல தான் அந்த இடத்த ஆண்டுகிட்டு இருந்த, அதாவது மொத்தமா ஆண்டுகிட்டு இருந்த ஒரு நபர் அந்த இடத்துல பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி பல மாந்திரிகவாதிகள் எல்லாத்தையும் கூட்டு வந்து அங்க இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒரு மரத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். காலப்போக்குல அந்த இடம் பிரிட்டிஷ்காரங்களால கைப்பற்றப்படும். அங்க ஒரு பெரிய பில்டிங் உருவாச்சு. ஆனா அந்த பில்டிங்ல ரியாலிட்டி ஷோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி போய் தான் அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல இந்த விஷயத்தை ஹீரோ தெரிஞ்சுக்கிட்ட முதல் கையோட பிஜாய் இருக்கா இல்லையா, அவரை போய் கம்யூனிகேட் பண்ணலாம் ட்ரை பண்ண எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இதனால அந்த இடத்துக்கு போனா மட்டும்தான் இதுல இருக்க விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அவரோட அசோசியேட்டும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல மேகா இருக்காங்க இல்லையா, தானும் வர அப்படின்ற மாதிரி கம்பல் பண்ணி 3 பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். திங்ஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டு இவங்க மானிட்டர் பண்ணணும் அப்படின்றதா இவங்களோட வேலை. ஸோ அந்த வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல நைட் ஆச்சு அப்படின்னா சலங்கை சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. தன் பழங்குடியின மக்களோட இசை ஒலிக்க ஆரம்பிக்குது. முதல்ல இது ஒருத்தருக்கு மட்டுமே கேட்டாலும் அதுக்கு அடுத்தடுத்து 3 பேருக்கும் கேட்க ஆரம்பிக்குது. என்ன ஏதுன்னு ரியலைஸ் பண்ணி பாக்குறதுக்குள்ள ஹீரோ தன்னை சுத்தி எல்லாமே அந்த பழங்குடியின மக்களோட ஆவி நின்னுகிட்டு இருக்கு அப்படின்றத உணர்றாரு. ரூமை லாக் பண்ணிட்டு வெளியே போக வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, அது கூட தன்னால முடிஞ்ச அளவுக்கு அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. இங்க இருக்க மேகா மேல அந்த ஆவி, அதாவது அந்த பெண்ணோட ஆவி உட்கொள்ளுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அரை நிர்வாணமா நின்னுக்கிட்டு ராமன் முன்னாடி நின்னுக்கிட்டு இதுக்காக தான் நான் வந்தேன், இன்னும் என்ன தங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவரை செடியூஸ் பண்ற மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. இவர் என்ன பண்றதுன்னு புரியாம அவங்கள ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு அவங்கள காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக கேமராவை எடுத்துக்கிட்டு தன்னால முடிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஆனா பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. நான் கொண்டு வந்த அந்த மானிட்டரை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இறந்து போனார் இல்லையா அந்த நபரோட ஆவி அப்படி முன்னாடி வந்து நின்றுகிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு புரியாம பக்கத்துல மேகா ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால கண்காலிங்க ராமன் தான் காப்பாற்றணும்னு நின்றுகிட்டு
நின்னுகிட்டே இருக்க அந்த சமயத்துல ராமனோட உடம்புக்குள்ள அந்த இறந்து போன நபரோட ஆவி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். பக்கத்துல இருக்க ஆராவை பார்த்து இன்னும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு இங்க வெளிச்சம் வந்தாகும், அதுக்குண்டான வேலையை நீ பண்ணு அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்த என்ன பண்ணதுன்னு தெரியாம ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்தொடர்ந்து ராமன் போறாரு. அவர் சுய நிலைவுக்கு திரும்பி பார்க்கும்போது இவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்கள காப்பாத்தலான்னு போக வேல இருந்து கீழே விழுந்து அப்படியே இறந்து போறாங்க. இது எல்லாத்துக்குமே மேகாதான் காரணம், அவளாலதான் இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட போகும்போது மானிட்டர்ல தெரிய ஆரம்பிக்குது இவர் தான் அந்த பெண்ணை தள்ளி விட்டு இருக்காரு அப்படின்றது. சோ இவருக்குள்ள அந்த ஆவி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி உணர ஆரம்பிக்கிறார். இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா தண்ணிக்குள்ள போய் மூழ்கிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து அந்த பழங்குடியினர்கள் பாடல் கேட்க ஆரம்பிக்குது. தண்ணிக்குள்ள இருந்து எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறார். கடவுள் மாதிரியான வேஷம் போட்டுக்கிட்டாருனா இல்லையா, அதே கெட்டப்ல இவர் அந்த பர்டிகுலர் மரத்துக்கு முன்னாடி போய் நெருப்பு எல்லாத்தையுமே ஏற்றி வச்சு ஆக்ரோஷமா நடனம் ஆடிக்கிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பக்கத்துல நிறைய மேளங்கள் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவர் ஆக்ரோஷமான நடனம் மட்டும் நிக்கிறதாவே இல்லை. ஆனா அந்த தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. தீக்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டே இருக்கு. இந்த சைடு இருக்க மேகா தப்பிச்சு வந்து, அதாவது கட்டி இருப்பாங்க இல்லையா, அதை அவுத்துக்கிட்டு வந்து ராமனை பாக்குறாங்க. நான் அந்த மனுஷன் தீக்குள்ள போக போறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா அவரை புடிச்சு இழுத்துக்கிட்டு கார்ல போட்டுக்கிட்டு வேகமா அங்கிருந்து தப்பிக்கணும்னு போக அப்பயும் அவரோட உடம்புக்குள்ள இருந்து அந்த ஆன்மா போகிறதா தெரியல. ஒரு மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல இருந்து இவங்களுக்கு அந்த ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொன்னாங்க இல்லையா, அவங்க ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க. இமீடியட்டா அந்த இடத்துல இருந்து கிளம்புங்க, அந்த இடத்துல விளக்கு ஏற்றப்பட்டுருச்சு அப்படின்னா யாராலையுமே உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ல இந்த விஷயத்தை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அதாவது விளக்கு ஏற்றப்பட்டது. சோ இங்க என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி நாம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ராமன் இருக்கா இல்லையா, வண்டியை நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரிட்ஜுக்கு மேல நின்று தண்ணீரை பார்த்துக்கிட்டு அங்கிருந்து எகிரி குதிக்கணும்னு ட்ரை பண்ண இவங்க காப்பாத்துறாங்க. வண்டிக்குள்ள ஏறி நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்ல இவர் விடுறதா தெரியல. டிரைவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு வீட்டுக்கு தானே போகணும், நான் கொண்டு போறேன் அப்படின்ற மாதிரி அவங்களையும் காருக்குள்ள ஏத்திட்டு வேகமா பிரிட்ஜை உடச்சிக்கிட்டு தண்ணிக்குள்ள போக ஒரு வாய்ஸ் ஓவர் ஒன்று போக ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அந்த பிளாஷ்பேக்ல வந்தாங்க இல்லையா, அதே கேரக்டர்ஸ் தான் அவங்களோட மறுஜென்மம் அப்படின்ற மாதிரி. அதனாலதான் இவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும் எதுவாகல, இவங்க ரெண்டு பேரையும் அந்த ஆன்மா பொசஸ் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ராமன் அந்த ஆன்மாவை தனக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கார். அப்படி பண்ணதால அவர் இறந்து போக கிடையாது, ஒரு புது ஆரம்பத்தை நோக்கி அவர் போயிருக்கார். இது மூலமா அந்த ஆன்மாவோட சாபத்துக்கு அவர் ஆளாக்கப்பட்டுட்டார் அப்படின்ற மாதிரி இவர் கண்ணை திறக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சுத்தி முத்தி என்ன உடனே தெரியாம இருக்கும். ஒரு குட்டி பையன் இவரோட கையில இருந்து இவரோட வாட்சை புடிங்கிட்டு போக அப்படியே ஜூம் அவுட்ல சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. இவரை மாதிரி அந்த கெட்ட போட்ட நிறைய ஆன்மாக்கள் அங்க உலாவிக்கிட்டு இருக்கு. சோ இந்த பேரடாமல் ஆக்டிவிட்டியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மனுஷன் திரும்பி வரவே முடியாத ஒரு சூழலுக்குள்ள மாட்டிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறேன். கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.